வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முலாம் பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த கோடை காலத்தில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான உணவுப் பொருளாக பழமாக முலாம் பழம் இருக்குது. ஏன்னா முலாம் பழம் வந்து நீர் சத்து கொண்டு இருக்குது, ஆரோக்கியமான கொழுப்பு சத்துக்களை கொண்டு இருக்குது, விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் பி போன்ற விட்டமின் சத்துக்களை கொண்டு இருக்குது. தாதுக்களில் காப்பர், மெக்னீசியம், மேங்கனீஸ், சுத்தநாகம் மற்றும் கால்சியம், பொட்டாசியம், கரோட்டினாய்டுகள் போன்ற சத்துக்கள் எல்லாமே கொண்டு இருக்குது. ஸோ இந்த சத்துக்கள் அனைத்தையுமே முலாம் பழம் கொண்டு நமக்கு என்னென்ன மருத்துவமைகளை கொடுக்குது, என்னென்ன நோய்களை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக தெரிந்து கொள்ளலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முலாம் பழம் சாப்பிடுவது நம்மளுடைய உடலில் நீர் சத்தை அதிகரிக்கும். முலாம் பழத்தில் வந்து நீர் சத்து அதிகமாக இருக்குது. கோடை காலத்தில் நீர் இழப்பை தடுக்கிறதுக்கும் உடல் நீர் சத்தோடு இருக்கிறதுக்கும் முலாம் பழம் பெரிதும் உதவிகரமாக இருக்கும். அதிக வெப்பநிலை கொண்ட கோடை காலங்களில் நமது உடலை குளிர்வித்து உடலை குளிர்ச்சிப்படுத்தக்கூடியது முலாம் பழம் தான். ஸோ நீர் சத்தோட முலாம் பழத்தில் அடங்கிடக்கூடிய முக்கிய விட்டமின்கள், தாதுக்கள் இதெல்லாமே உடலுக்கு தேவையான சத்துக்களை வழங்கும். அதனால் நம்மளுடைய உடலில் எப்போதுமே நீர் இழப்பு ஏற்படாது. ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிப்போம். சர்மம், வறட்சி, இந்த மாதிரி நமக்கு நீரேற்றம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாது. முலாம் பழம் நம்மளுடைய சருமத்திற்கு நன்மை செய்யும் மக்களே. ஸோ முலாம் பழம் வந்து நீர் சத்து மிக்கதுங்க இல்லையா, அதனால் அது சருமத்தை எப்போதுமே நீரேற்றமாக வைத்திருப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். முலாம் பழத்தினுடைய விதைகளில் பல்வேறு அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, விட்டமின் சி மற்றும் விட்டமின் இ போன்றவை சருமத்தை சேதப்படுத்தக்கூடிய பல்வேறு காரணிகளிலிருந்து உங்களுடைய சருமத்தை வந்து பாதுகாக்கும். இது வந்து கோலோஜன் உற்பத்தியை நம்மளுடைய சருமத்தில் ஊக்குவிக்கிறதால சருமம் வயதாகக்கூடிய தோற்றம் வந்து நமக்கு தடுக்கப்படும். அதனால் நம்ம எப்போதுமே வந்து பார்த்தோம்னா எங்கே தெரிய ஆரம்பிப்போம். நம்மளுடைய ஏஜ் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு நம்ம எங்கே தெரிய ஆரம்பிப்போம். ஸோ இதுக்கு நம்மளுடைய சருமத்தில் கோலோஜன் உற்பத்தி பண்ணுறதுக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த முலாம் பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் முக்கிய காரணம். ஸோ இதனால் நம்மளுடைய ஏஜ் நம்ம வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு நம்ம எங்கே தெரிய ஆரம்பிப்போம். குறிப்பாக நம்மளுடைய சருமத்தில் எந்த விதமான முகத்தொய்வு தோற்றமும் இருக்காது. கண் கருவளையம், கரும்புள்ளிகள், முகப்பொருட்கள் இனி எதுவுமே இருக்காது. சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் நமக்கு முலாம் பழத்தை சாப்பிட்றதால கிடைக்கும். முலாம் பழம் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கும். கண்ணுக்கு மிகச்சிறந்த ஆரோக்கியம் தரக்கூடிய உணவாக முலாம் பழம் இருக்கு. ஸோ இந்த முலாம் பழத்தில் விட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோட்டின் நிறைந்திருக்கு. இது நம்மளுடைய கண் பார்வையை மேம்படுத்துவதற்கும் கண்புரை போன்ற பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். கண் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அப்படின்றதால தொடர்ந்து இப்போல்லாம் வந்து நீங்கள் முலாம் பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். உங்களுடைய உணவுகளை முலாம் பழத்தை சேர்த்துக்கலாம். முலாம் பழத்தை ஜூஸ் ஆகவும் எடுத்துக்கொள்ளலாம். இதனால் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். குறிப்பாக இந்த முதுமை ஆகக்கூடிய வயசாகக்கூடிய காரணத்தால் கண்கள் குறைபாடு ஏற்படுவது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம புதுசாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதால நம்மளுடைய பார்வை குறைபாடு ஏற்படுது. இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை க்யூர் பண்ணிக்கிறதுக்கு முலாம் பழம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். முலாம் பழம் தூக்கத்தை வந்து இயற்கையாகவே நமக்கு வரவழைக்க செய்யும். தூக்கமின்மை அப்படின்றத பலரும் வந்து இப்போல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஸ்ட்ரெஸ், டென்ஷன், அந்த மன அழுத்தம், ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் இந்த மாதிரியான அதிகமான கேட்ஜெட் சாதனங்களை யூஸ் பண்ணுறது, நேரங்கள் பார்க்காம இரவு நேரங்களையும் யூஸ் பண்ணுறது, பணிச்சுமை, அதாவது ஒர்க் ப்ரெஷரு, ஷிஃப்ட் பேசிஸில் மாற்றி வேலை பார்க்குறவங்க, இவங்க எல்லாருக்குமே தூக்கமின்மையை உண்டு செய்யக்கூடிய நிலை இருக்கும். ஸோ இந்த நிலையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தூங்குறதுக்காக மாத்திரையெல்லாம் எடுத்துக்க ஆரம்பிப்பீங்க. அந்த மாத்திரைகளை நீங்கள் தவிர்த்துறீங்க. தூக்க மாத்திரையை தவிர்த்துட்டு இயற்கையாகவே உங்களுடைய தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் வந்து உங்களுடைய டயட்டில் வந்து சேர்த்துக்கணும். ஸோ உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கணும். அதனால் முலாம் பழம் அதில் வந்து மிக முக்கியமான ஒரு உணவாக இருக்குது. இது நரம்புகள் மற்றும் தசைகளை தளர்த்தி சீரான தூக்கத்திற்கு உங்களுக்கு வழிவகுக்கும் அப்படின்றதால இதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதனால் செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் உங்களுக்கு வந்து சுரக்கப்படுவதால் எந்த விதமான பிரச்சனையுமே உங்களுடைய உடலில் வந்து இருக்காது. தூக்கம் வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக வர ஆரம்பிக்கும். முலாம் பழம் உங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். முலாம் பழத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு ரத்த வெள்ளை அணுக்களினுடைய உற்பத்தியை தூண்டுறதால உடலில் நோய் தொற்று எதுவும் ஏற்படாமல் எதிர்த்து போராடுவதற்கு ஹெல்ப் பண்ணும். மேலும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த முலாம் பழத்தில் இருக்கக்கூடிய எலாஜிக் மற்றும் காஃபிக் அமிலம் இந்த மாதிரி ஆக்சிஜனேற்றங்கள் உடலில் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செல்களை வந்து வெளியேற்றவும் செய்யுது. அதனால் தொற்று
தொற்றுநோய்களினுடைய தாக்கம் இருப்பவங்க அப்பப்போ வந்து முலாம் பழம் சாப்பிட்டு வரும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு இருக்கலாம். நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகள் எதுவும் வராமல் தடுக்கப்படும். முலாம் பழம் மலச்சிக்கலை நமக்கு சரி செய்யும். மலச்சிக்கல் அப்படின்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. மலச்சிக்கலுக்கு மருந்துகளை நம்ம சாப்பிட்றதை தவிர்த்துட்டு ஆரோக்கியமான உணவுகளின் மூலமாக நம்மளுடைய மலச்சிக்கலை எப்படியெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ நார் சத்து, நீர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால் நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய இந்த முலாம் பழம் எடுத்துக்கொள்ளும் போது இது குடல் ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாதது. இது மலத்தை இலக்கி மலச்சிக்கலிலிருந்து விடுபட செய்து வயிற்றை அமைதிப்படுத்தி குளிர்ச்சியான விளைவை நம்மளுடைய குடல் இயக்கத்துக்கு வந்து உண்டு பண்ணுது. ஸோ அதனால் முலாம் பழம் எடுத்துக்கலாம். முலாம் பழம் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்ற ஒரு உணவாக இருக்குது. ஸோ பிளட்டில் சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கும் முலாம் பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை நோயாளிகள் வாழ்நாள் முழுவதுமாகவே ரத்த சர்க்கரையை வந்து கட்டுக்குள்ளே வைக்கணும். அதனோட உடலில் வந்து ஊட்டச்சத்துக்கள் குறைபாடும் இல்லாமல் உணவுகளை எடுத்துக்கணும். ஸோ நீரிழிவு நோயாளிகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய பழங்கள்ல முலாம் பழமும் ஒன்று. முலாம் பழத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிகின் ஆனது நீரிழிவு நெஃப்ரோபதியை தடுக்க செய்து. முலாம் பழத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் இயற்கையான குளுக்கோஸ், அதனால் இது வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது, குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கக்கூடிய உணவு அப்படின்றதால சுகர் பேஷண்ட்ஸுக்கு ஏற்ற ஒரு பழம். எனினும் நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. முலாம் பழத்தை நீங்கள் அளவோடு சாப்பிட்றதே உங்களுக்கு வளமான மருத்துவமைகளை கொடுக்கும். குறைவான அளவில் கூட எடுத்துக்கோங்க, அதுவே உங்களுக்கு நல்லது தான். அளவுக்கு அதிகமாக நீங்கள் எப்போதுமே எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ பிளட்டில் சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கும் தொடர்ந்து நிறைய மருத்துவமைகளை பெற்று வாழ்வதற்கும் முலாம் பழத்தை எடுத்துக்கொண்டு நலமோடு இருங்க. அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.